வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரதீப் அண்ட் மாயா போன ப்ரிவ்யூ ஷோ தான் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனா வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சுருக்காங்க. அர்ச்சனா அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட்ஸ் மூலமாக எங்கள் கூட பேசுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம பிரதீப் ஆண்டனியும் மாயாவும் ஒரு படத்துக்கு போயிருக்காங்க. ஐ மீன் இன்னும் ப்ரிவியூ ஷோ. யாருன்னா அதுக்கு முன்னாடி அவருடைய ஃப்ரெண்டு அவர் பேர் பிரதீப் குமார். அவருடைய ஆல்ரெடி படத்தில் நடிச்சிருக்கிறதுனால ஏதோ டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க மேபி. ஸோ அதனால் பிரதீப் போயிருக்காப்புல, அது கூடயே மாயா போயிருக்காங்க. படத்தின் பேர் என்னென்னா நல்ல பெயரே வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இந்த படத்துக்காக தான் போயிருக்கிறாங்க. ஆமாங்க, நல்ல பேரே வாங்காத மாயா இந்த படத்துக்கு போயிருக்கிறாங்க. சூப்பர் தான். ஆனால் அதுதான் சொல்லுவாங்கல்ல, இந்த என்னமோ சொல்லுவாங்களே, கறி கடை வச்சிருக்கிறவன் கறி சாப்பிட மாட்டான்ற கதையா. நல்ல பேர் வாங்காத மாயா வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்ற அந்த படத்துக்கு போயிருக்காங்க. எங்களுக்கு ஒரு விஷயம் ஏன் புரியல அப்படின்னா, பிரதீப் ஆண்டனியை வந்து கூப்பிட்டுருக்காங்க, அதே மாதிரி இந்த மாயாவையும் கூப்பிட்டுருக்காங்க. இதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு வாட்டியும் போயிருக்கிறாங்க ப்ரிவியூ ஷோக்கு, இன்னும் வேறு படத்துக்கு. அந்த படத்தை அதை மஞ்சுமேல் பாய்ஸா அந்த படத்துக்கு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் போயிருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் மீட் பண்ணல. இவங்க வேறு வழியில் வந்திருக்காங்க, அவங்க வேறு வழியில் போயிருக்காங்க. அப்போ மாயாவை ஒரு கொஸ்டின் கேட்கும்போது பிக் பாஸ்ன்னு தான் தெரிச்சு ஓடினாங்க மாயா. நம்ம வீடியோவில் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்து. இப்போ ஏன் இதை பற்றி நம்ம எஸ்பெஷலி பேசுகிறோன்னா, பிரதீப் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காரு, நல்லா தான் இருக்குது. ஆமாங்க, நல்லா இருக்குது படம், வந்து எல்லாரும் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் வந்து அவர் அதனோட மையக்கருத்து என்னவா சொல்லியிருக்காரு பிரதீப் சொல்லியிருக்கிறதுன்னா, இப்போது இருக்கிற பிள்ளைங்களாம், ஆம்பளை பசங்கள்லாம் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போயிட்டுருக்காங்க, பெண்கள்லாம் பொறுப்பாக இருக்கிற மாதிரி இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பார். அது கேட்கும்போது நமக்கு தோன்றது என்னென்னா, பெண்களும் ஆண்களும் ரெண்டு பேருமே இப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆண்களை மட்டும் குறை சொல்லக்கூடாது, பெண்களை மட்டுமே குறை சொல்லக்கூடாது, எல்லாமே அது மாதிரி தான் இருக்காங்க. இப்போ அது மாறணும் நிஜமாக. ஏன்னா அப்போ வந்து நம்ம வந்து பெரியவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தோம், இப்போ வந்து எல்லாருமே மொபைலோட கண்ட்ரோலில் இருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கோம். நம்மளுக்கு வந்து இந்த மொபைல், அப்புறம் வந்து இந்த வலைத்தளங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு தேவை தான். எதுக்காக தேவை? நம்மளோட நாலேஜை, தூரத்தில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தேவை. ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த பசங்களுடைய மனசெல்லாம் வந்து இது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அன்னைக்கு பழைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம சின்னதாக இருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா டிவியை பார்க்க விட மாட்டாங்க, டிவியே போடக்கூடாதுன்னுவாங்க. அந்த ஒளியும் ஒளியும்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கும். சண்டேல ஒரே ஒரு நாள் தான் நம்மளுக்கு அந்த இது இருக்கும், வெள்ளிக்கிழமையும் சண்டேவும் தான் நம்ம டிவியே பார்ப்போம்னு வச்சுக்க. தூர்தர்ஷன் மட்டும்தான் இருக்கும். எப்போ இதை வந்து நல்ல, அதாவது டெக்னிக்கலாக இவ்வளோ தூரம் நம்ம விரிவடைஞ்சிருக்கோம், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பண்ணதுக்கு காரணம் நம்மளை கெடுத்துக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்ம வந்து இதால் பயன் பெறணும். எப்படியெல்லாம் நம்மளுக்கு கல்வி மூலமாக, நம்மளுக்கு தொழில், இது மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கணும். அப்போது இவர் சொல்லியிருக்கிற கருத்தை வந்து நல்ல டெப்த்தாக நம்ம பேசணும் அப்படின்னா இதுதான் காரணம். அவர் சொல்லியிருக்கிறது வந்து இந்த படத்தில், பர்டிகுலராக இந்த படத்தில் பெண்கள்லாம் வந்து ரொம்ப பொறுப்பாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்களும் பொறுப்பாக தான் இருக்கிறாங்க. படம் அப்படி எடுத்திருக்காங்க, போய் பார்ப்போம், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாயா பேசியிருக்கிறது தான் ரொம்ப இதுவாக இருந்தது, ஜாலியாக என்ன சொல்கிறது, வேடிக்கையாக இருந்தது அவங்க பேசினது. அதாவது இது வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது படம். ஏன்னா அவங்கள பற்றி ஆமாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வந்து அவங்க வந்து இதெல்லாம் பேசும்போது தான் நமக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. ஏன்னா ஆத்தென்டிக்காக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் பேசுகிற மாயா அவங்க எப்படி இருந்தாங்க நம்ம ஆல்ரெடி பிக் பாஸில் பார்த்துட்டோம். சரி, இதை விட என்ன ஒரு எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, இதெல்லாம் ரிவ்யூ கொடுக்க வந்த மாயா ஏன் வந்து பிக் பாஸ் நடந்த எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து ரிவ்யூ கொடுக்க வந்துட்டாங்க. தப்போ சரியோ ஏதோ சொல்ல வராங்க. ஆனால் இந்த புள்ளி கேங் டீமே வராமல் தலைமறைவாய் பேசிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ கொடுக்க வராமல் இருக்கிறது காரணம் என்னன்னு எங்களுக்கு புரியவே இல்லைங்க. யாருக்குமே புரியல. இல்லை, இதில் ரிவ்யூ கொடுத்த மாயாவை அதில் இன்டர்வியூ கொடுக்கல, அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இப்போ நிக்சன் கூட அப்படியே, அதாவது இலைமறைவு காய்மறைவு தான். ரவீனா வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் குத்துக்கிறா. இவங்கெல்லாம் எப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து
நான் நல்லவன் அப்படின்னாச்சும் சொல்லிட்டாச்சும் வந்து இன்டர்வியூ கொடுங்க, அப்பதான் என்னன்றது புரியணும். ஒன்று இல்லை இல்லை பிரதீப் பண்ணது தான் தப்பு, அதே சொல்லுங்க. அதையாவது வந்து சொல்லுங்க. இல்லை நான் வந்து பிரதீப் மேலே தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால அங்கே இருந்த சூழ்நிலையின் காரணமாக நான் அது மாதிரி பண்ணிட்டேன். மற்றவங்களாம் சொன்னாங்க பாருங்க, கமல் சார் மேலே அப்படியே திருப்பி போட்டு சொன்னாங்க இல்லையா, அது மாதிரினா ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்கன்னா தான் நீங்களும் ஃப்ரீ ஆகிடுவீங்க. மாயாவுக்கு வந்து டேலண்ட்டு இருக்குதா, நிறைய டேலண்டட் தான் அவங்க. அந்த டேலண்ட்டை வந்து மக்கள் மதிப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலையினால மாயா அப்படி நடந்துட்டாங்க, அட்லீஸ்ட் விட்டுட்டு மக்களும் வந்து அடுத்ததை பார்க்க போவாங்க. இல்லை இதில் இன்னும் ஒரு அடுத்த விஷயம் நம்ம சொல்ல வரோம்னா, இதே வந்து அர்ச்சனா அன்னைக்கு வந்து பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்புன்றதும் குரல் கொடுத்தாங்க. இதே வந்து விசித்ரா மேடம் தான் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த போல்டு அந்த பிரேவா சொன்னாங்க பத்தியா இந்த இடத்துல. சுயநலத்துக்காக அவங்க பயன்படுத்திக்கவே இல்லை. ஏன்னா அர்ச்சனா வந்து வெளியில இருந்து பார்த்துட்டு போனா கூட உள்ள வந்து அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கிறதே ஒரு பெரிய போராட்டமா இருந்தது. அந்த நேரத்தில் போயிட்டு அவங்க கண்டிப்பாக வந்து செல்ஃபிஷாக ஃபீல் பண்ணி பிரதீப்காக அங்கே அவங்க பேசலைன்றது மட்டும் 100% நம்மளாம் ஊர்ஜிதமாக சொல்லலாம். ஏன்னா வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கலாம். விசித்ரா மேடம் பண்ணது வந்து நம்ம 80% வந்து அவங்க வந்து சுயநலமாக தான் இருந்திருக்காங்க. 20% பிரதீப்காக அங்கே பேசினது கூட இவங்க பேசும் பொருளாக இருக்கணும் எல்லாருக்கிட்டையும், இன்னும் நிறைய வாரங்கள் உள்ளே இருக்கணுன்றதுக்காக அவங்க பேசுனாங்க. பட் இவங்க பேசின விஷயம், யாரு நம்ம அர்ச்சனா பேசின விஷயம் வந்து ஒண்ணுமே சொல்லவே முடியாதுங்க. ஆமா, 100க்கு 100 உண்மையா ஜென்யூனா அந்த இடத்துல பிரதீப்காக அவங்க பேசினாங்க, போல்டா முடிவெடுத்தாங்க. ஆண் பெண்ணுன்ற பாகுபாடு இல்லை. இதே வந்து ஒரு பெண்ணா இருந்தாலும் அட்லீஸ்ட் மாயா மேல இப்படி யாராவது சுமத்தி இருந்து மாயா நல்லவங்களா அங்க உள்ள ஆக்ட் பண்ணி இருந்தாலும் மாயாக்காகவும் நின்று இருப்பாங்க. இதுல நல்லா தெளிவுபடுத்திக்கணும். அதனால வந்து பிரதீப்காக அந்த இடத்துல நின்ன விஷயமாவது அடுத்தது வந்து அவங்க யாரையுமே மரியாதை குறைவா பேசுறதே எவ்வளவு தரகுறவா பேசியிருந்தாலும் நிக்சன் போடி நாயே சீ அப்படி சொல்லிடுவேன் மேனிக்கு பேசுனாங்க. சாதாரண நம்மள பேசினாலே ஓரளவுக்கு மேல கோவம் வந்துடும். ஆனால் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அமைதியாக இருந்தாங்க. சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு பொறுமையாக இருந்தாங்க பாருங்கள். அந்த பொறுமையும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து அந்த டிசிப்ளின் அவங்க அப்பா உள்ளே வந்து சொன்ன விதம், இவங்க விசித்ரா மேடம் வந்து பேசினா கூட நீ பொறுமையாயிருமா பெரியவங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து அவங்க கிட்ட என்ன பண்ணாங்க, இவங்க ஃபைட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நின்றுடா. அப்போ அந்த சமயோஜித புத்தியும் அவங்க கிட்ட இருந்தது. அதனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு விமென்ஸ் அச்சீவர் அவார்டு கிடைச்சிருக்குது, வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து மற்ற பெண்களும் பார்த்துக்கிட்டோன்றேனா, பார்த்து தெரிஞ்சு முன் வாங்க. தப்பாக இருந்தால் தப்புங்க, தெரியாமல் பண்ணிட்டேங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு திரும்ப ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சினி ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்க அடுத்தடுத்து நீங்கள் உங்களுடைய இதில் வந்து ஃப்ரீயாக வேலை பார்க்கணும் இல்லையா. இல்லை எதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அது உள்ளே இருந்துட்டும் பார்த்துட்டு வெளியே வந்த மாயா இன்றைக்கி வந்து அர்ச்சனாவுக்கு கிடைக்கிற மரியாதையெல்லாம் பார்க்கும்போதாவது சில விஷயங்களை போய்ட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம். இன்னும் இதுவரையும் கொடுக்க வரல. ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா எங்கெல்லாம் பிரதீப் போகிறாப்புலையோ அதே இடத்துக்கு மாயாவும் வராப்புல. ஒருவேளை என்ன நடக்குதுன்றது தெரியல. இந்த விஜய் பிக் பாஸ்லேருந்து எதனா முயற்சி பண்ணி எல்லாரையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு எதனா பண்ணுறாங்களா, இல்லை 2 பேரும் அதை மீட் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாங்களா, இல்லை இன்னும் இந்த பிரச்சனைகளை பெருசுப்படுத்திட்டு இருக்கணும்னு பண்ணுறாங்க. யாருமே வந்து ஒரு சண்டையோ ஒரு மனஸ்தாபத்தையோ நீடிச்சு இருக்கணும்னு இல்லையே. விஜய் கொண்டாட்டம் நடக்கணும்ல. இப்போ அதான் மக்கள் கூட அது மாதிரி விரும்பலை. யாருமே அப்படிலாம் விரும்ப மாட்டாங்க. சாரி சொல்லிட்டு சேர்றதுக்கு தான், அதுதான் நல்ல ஒரு பண்பு இயல்பு. அதுதான் அதாவது சொல்லுவாங்க, காலையில சண்டை போட்டா சூரியன் மறையறதுக்குள்ள ஒன்று சேர்ந்தோம்னா சமாதானம் ஆயிடணும். அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஏங்க வன்மம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம இப்போ பேசணும்னா கேமை வச்சு உள்ள நீங்கள் நடந்துக்கிட்ட அந்த சில பிடிக்கல. இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் அது மாதிரி இதுவாக ஒரு பையனை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா நம்ம கேட்போம்ல, சண்டை போடுவோம். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா விட்டுடுவோம், ஒத்துக்காதப்போ என்ன பண்ணுவோம், கோவம் வந்துடும் நம்மளுக்கு, அப்போ சண்டை போடுவோம். அதே விஷயந்தான் இது வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டு மன்னிக்கிற அந்த மனப்பக்குவம் எல்லாருக்குமே இருக்குது, மறக்கிற பக்குவமும் இருக்குது. ஆனால் இதில் மாயா வந்து பேட்டி கொடுக்கல, அவங்கள பற்றின ஒரு விஷயமும் நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கல. மக்கள் கிட்ட தான் அவங்க பகிர்ந்து, ஏன்னா மக்கள்லாம் ஓட்டு போட்டிருக்கோம் ஒரு டைம்ல எல்லாம் போட்டிருக்கோம். அதனால வந்து அவங்க வந்து
ஒத்துக்கணும். அவங்க வந்து மாயா வந்து பிரதீப் கூட இருந்தாங்க பார்த்தீங்களா? அப்போலாம் பிரதீப்க்கு நிறைய ஓட்டு ஃபுல்லாக இருந்தது. அப்போ மாயா வெளியில் வராமல் இருந்தது. அப்போ நாங்களாம் என்ன பண்ணோம், ஓ தங்கச்சி நம்மளும் ஏமாந்துட்டு தான் இருந்தோம். ஆமாம். அந்த 1 வீக் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நாங்கள் அவங்களுக்கும் அந்த ஓட்டை போட்டோம். அப்போ வந்து ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் எங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி தானே ஆகணும். சரி, இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் மீட்டு. அது எப்போனா நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம 4 மணிக்கு வேலம்மாள் முகப்பேர் வெஸ்ட்டில் நடக்குது காலேஜ், வேலம்மாள் காலேஜில். ஸோ எங்களால் போக முடியாது மக்களே, நீங்கள் அங்கே நியரஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள். நாங்கள் வந்து வேளாங்கண்ணியில் இருக்கோம், சரி பக்கத்தில் இருக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுவும் கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் போயிட்டு வந்துடலான்னு பார்த்தோம். இது வெஸ்ட் முகப்பேர்னா ரொம்ப உள்ள, ரொம்ப தூரம்ன்றதுனால நாங்கள் உங்களுக்கு அங்கே நியரஸ்டாக இருக்கிறவங்க போயிட்டு பாருங்கள். அது வேற லிமிட்டட் சீட் தானா. ஸோ முன்னாடி போகிறவங்களுக்கு தான் அங்கே முன்னுரிமை இருக்குது. சீக்கிரமாக போகிறவங்க கொஞ்சம் பிஃபோராகவே போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.